உலவும் சமூகமே அதுதானே. நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ள எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். இப்படி தாவீது செஞ்சதுனால 21வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். நல்ல கவனிங்க, அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அப்ப தாவீதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? அடுத்த ஃப்ரெண்ட் யாரு? யோனத்தான். நமக்கு இது தெரியல, நமக்கு யோனத்தான் மட்டும் தான் தெரியும். தாவீதோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? சவுல். யார் இப்படி ஃப்ரெண்ட் ஆக்குனா தெரியுமா? ஏன் இப்படி ஆக்கினார்? ஏன் ஆக்கினார்? நமக்கு தெரியாத பல காரியங்கள். ஆனால் கர்த்தருடைய திட்டம் நிறைவேற. அதுதான் சொல்லுகிறேன், ஒரு முகாந்திரம் இல்லாமல் தேவன் எதையுமே அனுமதிக்க மாட்டார். இந்த தாவீதுக்கு சவுலுக்கும் சம்பந்தமே இல்லாத காலத்துல சவுலுக்கு முன்னாக சாமுவேலை கொண்டு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. 15வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு. யாருக்கு யாருக்கு யாருக்கு? உம்முடைய தோழனுக்கு. உம்முடைய தோழனுக்கு. அப்படி சொல்லும் போதே சவுல் சுத்தி பார்த்திருப்பா. உடனே எல்லா ஃப்ரெண்டும் Facebookல இருந்து அன்ஃப்ரெண்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அடுத்த ஆளு நம்ம தான். தேவனுடைய செயல்கள் எவ்வளவு ஆச்சரியமானவைகள். இப்படி இருக்கும்போது தான் தாவீதை உள்ள கொண்டு போய், தாவீதுன்னா இப்போ சவுலுக்கு உயிர். இப்படி ராஜசமூகத்தில் இருக்கும்போது தாவீதும் நினைத்திருப்பான், அவ்வளவுதான் இனி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன உள்ள கொண்டு வந்துருவார் நினைக்கும் போதுதான் யுத்தம் வருது. யுத்தம் வரும்போது தாவீது திரும்பி எங்க அனுப்பப்படுகிறான் தெரியுமா? அப்பா வீட்டுக்கு. 17வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, அரண்மனையில் இருக்கிறான். யுத்தம் வந்ததும் தாவீதை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. தாவீது திருப்பியும் பழையது போல அபிஷேகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தாரோ, அழைப்பு வருவதற்கு முன்னாக என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதேதான். நம்முடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். ஆனால் அவனுக்குள்ள இந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா என் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது. இப்பொழுது தாவீதின் தகப்பன் தாவீதை அழைக்கிறான். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 17-18 வசனங்கள். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்சையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற சகோதரத்தில் ஓட்டமாய் போயினா வேற எங்கேயுமே இந்த தாவீதுக்கு வேற எங்கேயும் நின்றக்கூடாது. இதை போய் கொடுத்துட்டு சுகமா இருக்கிறார்களான்னு கேட்டு விசாரித்துட்டு வான்னு சொல்லி அனுப்பியாச்சு. தாவீதும் போறான். நான் எதுக்கு இதை டச் பண்ணேன்னா, இங்கே தாவீதுக்கு அழைப்பு எப்படி வருகிறது தெரியுமா? ஆபிரகாமுக்கு வந்தது போல அல்ல. ஆபிரகாமுக்கு அழைப்பு டைரக்டா வந்துச்சு. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய சாதி ஆக்குவேன். இப்படி எல்லாருக்கும் அழைப்பு வரணும்னு கிடையாது. ஆனால் உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குன்னா உங்க முன்னாடி திறக்கப்படுகிற ஒவ்வொரு வாசலையும் புரிந்து கொள்ளணும். ஒரு முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் என்னை எங்கேயும் கொண்டு போக விட மாட்டார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஒவ்வொரு தருணத்தையும் நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஆகார கர்த்தர் எந்த இடத்திலையும் இருக்க விடவில்லை. ஆனா ஒரு இடத்துல இருக்க வச்சார். அங்கதான் ஊட்டு இருந்துச்சு. உனக்குரியதல்லாத இடத்துல உன்னை இருக்க விடாம அலைய விடுறாருன்னா கர்த்தர் உன்னை பனிஷ் பண்றாரு நினைக்காத. உனக்கு ஒரு இடத்துல உன்னை கொண்டு வந்து உட்கார வைக்க. ஆனால் ஆகார் ஊற்றை பார்த்து உட்காரவில்லை. இதுதான் உண்மை. ஆகார் ஊற்றை பார்த்து உட்காரவில்லை. இதுக்கு மேல அலைய முடியாதுன்னு தான் உட்கார்ந்தான். ஆனால் ஆகார் மேல அபிஷேகம் இல்ல,
ஆனா ஒரு வார்த்தை கிடக்கிறது. ஆகாருடைய பிள்ளை இஸ்மவேல் வயிற்றில் இருக்கும் போதே இஸ்மவேலை குறித்து கர்த்தர் பேசியிருந்தார். ஹல்லேலூயா. அழைப்பு இல்ல, அபிஷேகம் இல்ல, ஆனா அவ மேல ஒரு வார்த்தை இருக்கிறது. அழைப்பும் அபிஷேகம் இல்லை என்றாலும் வார்த்தை இருந்து அந்த வார்த்தையை நிறைவேற்ற உண்மையுள்ள ஒரு பரலோகத்தில் இருக்கும் போது உன் மேல அழைப்பு இருக்கிறது, உன் மேல அபிஷேகம் இருக்கிறது, உன் மேல கிருபை இருக்கிறது. நீ உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவன். உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கிறாருன்னா அங்கே ஒரு முகாந்திரம் இல்லாமல் உட்கார வைக்கவில்லை. உங்களை ஒரு இடத்துல ஸ்ட்ரக் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா ஒரு முகாந்திரம் இல்லாமல். எனவேதான் தாவீது வருகிறான். தாவீது வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கலாம். எந்த டைமுக்கு இடையில தெரியுமா? இந்த கோலியாத்து காலை வந்து நிற்பான், அப்புறம் மாலையில வந்து நிற்பான். இந்த இடப்பட்ட நேரத்தில் தாவீது வந்துட்டு போயிருக்கலாம். தாவீதை கர்த்தர் போக விடல, பேச விடுறார். ஹல்லேலூயா. தாவீது போய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 22வது வசனம், 17:22. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவர்களை இறக்கி ரஸ்துக்களை காக்கிற வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டான். சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டான். அடுத்த வசனம், அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத்தூரான் ஆகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன். அதாவது அந்த கோலியாத் வர்றது வரைக்கும் இந்த கான்வர்சேஷனை கர்த்தர் நீட்டி விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கணும். பழக வைக்கிறது கர்த்தர், பேச வைக்கிறது கர்த்தர். நமக்கு தெரியாததுக்கு பின்னாக இருக்கிற பர்பஸ். பேசிட்டு இருக்கும் போது கோலியாத் வந்து பேசுறான். இந்த வார்த்தை யார் கேட்டா தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அதை தாவீது கேட்டான். 25வது வசனம், 26வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இந்த இடத்துல இப்ப தாவீதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இங்க இந்த பெலிஸ்தியனை கொன்று, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தாவீதுங்க யுத்தத்துக்கு ரெடி ஆகிறான். யுத்தத்துக்கு ரெடி ஆகிறான். ஏன் யுத்தத்துக்கு ரெடி ஆகிறான்? இந்த இடத்துல எனக்கு ஒரு நன்மை இருக்கிறது. அது எனக்கு தெரியணும் என்ன செய்யப்படும். அதாவது உங்களுக்கு நன்மை இல்லாத இடத்துல கர்த்தர் உங்களை யுத்தம் பண்ண விட மாட்டார். உங்களை சில இடத்துல கொண்டு போய் ஆவியில அந்த போராட வைக்கிறார்னா அந்த இடத்துல உங்களுக்கு நன்மை இருக்கிறது. உங்களுக்கு நன்மை இல்லாத இடத்துல யுத்தம் பண்ண விட மாட்டார். அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுவார், அங்கிருந்து கொண்டு போய் விடுவார். உங்களை ஃபைட் பண்ண விட, உங்களை ஃபைட் பண்ண விடுறாருனாலே அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறது. இந்த என்ன செய்யப்படும் அந்த இடத்துல மட்டும் அவங்க இல்லப்பா அப்படி கொல்றவனுக்கு எல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி இருந்தா இவன் போயிருப்பான். இல்ல இல்ல இல்ல. அப்போ அவங்க என்னென்ன செய்யப்படும் என்று தாவீதுக்கு சொல்லுகிறார்கள். இத கேட்கும் போது தாவீதின் சகோதரன் வந்து தாவீத கண்ணா பின்னான்னு திட்டுறான். நீ யுத்தத்தை பார்க்க தானே வந்த அப்படின்னு. உன் இருதயத்தின் அகங்காரத்தை துணிகரத்தையும் அறிவேன் என்று சொன்னதும் தாவீது ஒரு வேர்டு சொல்லுவார். 29வது வசனம், அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவரிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். 31வது வசனம், தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தார். அடுத்த வசனம், தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். என்ன ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்! எவ்வளவு நிச்சயமான காரியம்! ஏன் இப்படி சொல்ல காரணம்? அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அங்கே நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் தாவீதை கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு ஜெயத்தையும் தாவீதுக்கு ஒரு புதிய துவக்கத்தையும்
கொடுத்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கோலியாத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. கோலியாத்தோடு தாவீது யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ராணுவத்தில் தாவீதே கிடையாது. தாவீது அந்த பிரேம்லயே கிடையாது தாவீது. ஆனா கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். சம்பந்தம் இல்லாதவர்களோடு சம்பந்தப்படுத்தி என் காது கேட்க சில காரியங்களை செய்கிறார், என் கண் காண சில காரியங்களை காண வைக்கிறார். அபிஷேகம் பெற்றவன் அவனால சும்மா போக முடியவில்லை. அவன் பார்க்கிறான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அவன் உறுதியாய் நிற்கிறான். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருப்பது உண்மை என்றால் அதுல 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, நமக்கு செய்யப்பட வேண்டியவைகளும் இருக்கிறது, நம் மூலமாய் செய்யப்பட வேண்டியவைகளும் இருக்கிறது. பிரியமானவர்களை, இந்த கூடாரத்தில் நீங்கள் தங்கி இருப்பதின் அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில செய்யப்பட வேண்டியதும் இருக்கிறது, உங்கள் மூலமாய் செய்யப்பட வேண்டியதோ இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசேயை பாருங்க. மோசே நமக்கு தெரியும், 40 வருடம் எகிப்திலே பிறந்து வளர்ந்தவன், சகல சாஸ்திரங்களையும் கட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கையில் தான் மோசே என்ன நினைக்கிறான் தெரியுமா? தன் கையினாலே ரட்சிப்பு உண்டாகும் என்று நினைக்கிறான். அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம், அதனுடைய கர்த்தருக்கு மகிமை உண்டாகும் 25வது வசனம். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய கையினால் அப்படி நினைக்க காரணம் என்ன? காரணம் 22வது வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அந்த கையினுடைய பவர் நமக்கு தெரியும். ஒருத்தனுக்கு ஒரு ஹலோ சொல்லுவான், அவுட். என்ன பவர் கையில! ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனுக்கும் பிரச்சனை. இவர் போய் லைட்டா ஒரு தட்டுவார். என்ன மோசே பண்ணீங்க? லைட்டா இப்படி தட்டின, என்னாச்சு? ஆள் அவுட். அதான் தன் கையினாலே. கர்த்தர் பார்த்தார், வேலைக்கு ஆகாது, வெளியே கொண்டு வந்துட்டார். வெளியே கொண்டு வர காரணத்துல ஒன்று, மோசே கொலை செய்ய பார்வோன் வகை தேடுகிறான். பார்வோன் கொலை செய்ய வகை தேடுறான்னாலே பார்வோனுடைய ஆட்கள் அநேகர் எழும்புவார்கள். நல்ல கவனமா கேளுங்க. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டே வரேன். உங்களை சாத்தான் டார்கெட் பண்ணிட்டானா அவனுடைய ஆட்கள் அநேகர் எழுப்பி கொண்டிருப்பான். தெரியாது யார் எழுப்புவான். பார்வோன் மோசேயை கொலை செய்ய வகை தேடினான் தான் இருக்கும். இந்த வார்த்தை கொஞ்சம், இந்த செர்மன் கொஞ்சம் போகும்போது உங்களுக்கு புரியும். அநேகர் எழுப்புறான். ஏன்னா அவனுடைய ஆட்கள் இவன் எல்லாரும் மோசையை தேடுறாங்க. மோசே மீதியான் தேசத்துக்கு வருகிறான். அங்க ஒரு ஸ்திரியை மேரேஜ் பண்ணி அங்க மாமனாருக்கு ஆடுகளை கொஞ்சம் மேய்த்து கொண்டு 40 வருடம். ஆனால் இந்த மோசே யார் தெரியுமா? பிறக்கு முன்னமே கொலை செய்யப்பட வேண்டியவன், பிறந்தும் கொலை செய்யப்பட வேண்டியவன். மோசையின் துவக்கமே முடிவிலிருந்து ஆரம்பித்தது. மோசே பிறக்கும் முன்னாடிதான் பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற சட்டம் பிறந்தது. மருத்துவச்சிகள் கன்சீவா இருக்கும் போதே இவங்களை கொலை செய்யும்படி மருத்துவச்சிகளுக்கு பார்வோன் கட்டளையிட்டான். மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததுனால அதை செய்யல. மோசே பிறக்கிறான், அழகான ஆண் குழந்தை. அந்த குழந்தை 3 மாசம் வைத்து பார்த்தார்கள். நாணல் பெட்டியில நைல் நதியில விட்டாங்க. அங்கேயும் அவன் சாகல. கையில யார் கையில கரெக்டா மாட்டுறானா? பார்வோன் குமாரத்தி கையில மாட்டுறான். சாகல, வளர்ந்தான். இப்பொழுது மோசே 40 வருடம் எகிப்தில் வளர்ந்த பிறகு அடுத்த 40 வருடம் மீதியான் தேசத்துல வனாந்தரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனிங்க. இப்ப மோசே மட்டும் நிற்கிறான். ஹோரே பர்வதத்தில் ஒரு முட்செடி இருக்கிறது. அந்த முட்செடியிலே கர்த்தர் எழுந்தருளி மோசையோடு பேசுகிறார். இப்ப யார் 2 பேர் மட்டும் நிக்கிறாங்க தெரியுமா? கர்த்தரும் மோசையும். இங்கிருந்து கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை மோசைக்கு வைக்கிறார். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். சில நேரத்துல எல்லாம் முடிந்தது போன்ற ஒரு நிலையில கர்த்தர் கொண்டு வருவார். அந்த இடத்துல தான்
2 பேர் நிப்போம். யாரெல்லாம் தெரியுமா? நானும். யாக்கோபை யாபோக்காட்டின் கரையிலே கொண்டு வந்தார். அந்த இடத்துல யாக்கோபும் கர்த்தரும். யோவானை பத்மு தீவிலே கொண்டு வந்தார். அந்த இடத்துல யோவானும் இயேசுவும். இப்பொழுது ஒரே பர்வதத்துல வேதம் அழகாய் சொல்லுகிறது. யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். 3வது அதிகாரம் 1வது வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய மட்டும் வந்தான். ஓரே மட்டும் வந்தான். அடுத்த வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் ஃபர்ஸ்ட் யார் வந்தா? ஃபர்ஸ்ட் யார் வந்தா? கர்த்தர். ஏன்னா இவன் என்ன பார்க்கிறான்? அவன் உற்று பார்க்கும்போது முச்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும், இவன் வரும்போதே தூரத்துல இருந்து பார்க்கிற என்ன அது வெளிச்சம் தெரிஞ்சுட்டே இருக்குது. எப்படி இழுக்கிறார் பாத்தீங்களா? கிட்ட வந்து அதாவது நம்மள ஒரு பாயிண்ட்ல கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவர் அங்க இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நம்மை ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்துவதற்கு முன்னதாக அவர் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த வனாந்திரம் நாம சொல்றோம் நமக்கு பெயின்ஃபுல்னு. நாம வரது வர அவர் எங்க எழுந்தருளுகிறார் தெரியுமா? முச்செடியில. அவருக்கு தாங்க வலி. நம்ம பார்க்கிறோம், நம்ம நினைக்கிறோம் சிலுவை சுமக்கும் போது அவர் தலையில முள் இருந்தது என்று. இல்ல, நம் ஒவ்வொருவரையும் அவர் வழியில கொண்டு வருவதற்கு அவருக்கு முள்களை சுமப்பதை போன்ற அனுபவம். ஆனாலும் அவர் அதை சகித்துக் கொண்டு, எபிராயிமே நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா என்று சொல்லி, என் ஆண்டவர் படுகிற வேதனை நமக்கு தெரியாது. இந்த இடத்துல கொண்டு வந்து இங்கே அவனுக்கு ஒரு துவக்கத்தை கொடுக்கிறார். அதுதான் யாத்திராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்படிங்கிறார். வான்னு சொன்னது மோசே என்ன சொல்லுகிறான்? அடுத்த வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திர எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். மோசேக்கு முடியல. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? அன்னைக்கு சொல்லி இருந்தா வேற, இன்னைக்கு சொல்றீங்க இல்ல. மோசே, இத்தனை காலம் உன்னை வாழ வைத்தது நோக்கத்தை புரிந்து கொள். நீ ஏதோ மாமனாருடைய கொஞ்சம் ஆட்டை மேய்ச்சிட்டு போவதுக்கு இல்ல மோசே, முகாந்திரம் அறிந்து செயல்படு. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை அனுப்புறேன் வா. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆமென். அதனுடைய 19வது வசனம். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய. எதை கண்டால் ஒழிய? சத்தமா சொல்லுங்க. மோசேக்கு இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? இததான் ஆண்டவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி காட்டினேன். ஆமென். நான் காட்டினேன். ஆனா பார்வோன் என்ன காட்டுன்னு காட்டிட்டான். நான் ஓடி, இப்போ நீங்க அதே டயலாக ரிப்பீட் பண்றீங்க. எஸ் மோசே, கைவல்லமைய பார்வோன் பார்க்கணும். அது உன் கைவல்லமை இல்ல, என் கைவல்லமை. உன்னை நான் நிறுத்தி இருப்பது உன் கையை காண்பிப்பதற்கல்ல, என் கையை காண்பிப்பதற்கு. உங்க கைகள் குறுகவில்லை, நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேளுங்க. இதே மோசே கிட்ட கர்த்தர் கேட்கிறார் 4:2. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். இப்ப மோசேக்கு வயசு என்ன? 80. இதே இப்ப மோசே என்ன சொல்றார்? ஒரு கோல் என்றார். ஒரு கோல். இதே கர்த்தர் 40 வருஷத்துக்கு முன்னாடி உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டா மோசே என்ன சொல்லி இருப்பா? ஆண்டவரே, இது PhD, இது எகிப்துல நான் இங்க படிச்சேன், இது இங்க முடிச்சேன், இதை நான் இங்க முடிச்சேன், இதை நான் இங்க முடிச்சேன். அவருக்கு தெரியும் உன் கையில் இருக்கிறது என்ன.
அந்த சகல சாஸ்திரங்களையும் என்னெல்லாமோ படிச்சிய மோசே, உன் கையில் இருக்கிறது என்ன? எதுவுமே சொல்லல மோசே. கீழே போடு அப்படின்னாரு. கீழே போடு, கீழே போட்டு எடுத்தாச்சு. இப்ப அதுக்கு ஒரு பேர் இருக்கு, தேவனுடைய கோல். மோசே, நான் உன்னை அனுப்புறேன், இந்த கோலை உன் கையில் பிடித்துக்கொள். 17, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். இப்ப மோசைக்கு முன்னாடி இந்த கோலுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? குயிக்கா சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? கேக்குறீங்க? என்ன கவனிச்சீங்க? என்ன நடந்துச்சு? பாம்பா மாறுச்சு. எத்தனை அற்புதம் நடந்துச்சு? கோலை வச்சு இப்ப எத்தனை அற்புதம் நடக்குது சொல்லுங்க. ஒரே அற்புதம் நடக்குது. கோல் எதுவா மாறுது? பாம்பா மாறுது. அடுத்து தேளா மாறிச்சா? மொத்தம் எத்தனை அற்புதம் நடக்குது? ஒரே அற்புதம். மனசுல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த அவசரம் போகும்போது உங்களுக்கு புரியும். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அனுப்புறேன், வா. இப்ப மோசைக்கு புரியுது, அவர் முகாந்திரம் இல்லாம என்ன வாழ வைக்கல, முகாந்திரம் இல்லாம என்னை வெளியே கொண்டு வரல. எல்லாம் தெரியணும்ல. 40 வருஷம் ஏன் வெளியே வச்சிருந்தாரு தெரியணும்ல. அது இப்ப தெரிய வரும். நம்ம நினைக்கிறோம் அவர் சும்மா நம்மளை காத்திருக்க வைக்கிறார், காத்திருக்க வச்சுட்டு நம்மளை உருவாக்குறார், நம்மளை உருவாக்குறார். ஆனா அவர் செய்யற காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது மோசே எங்க போறார் தெரியுமா? மாமனார் வீட்டுக்கு போறார். மாமனார் வீட்டுக்கு போனதும் ஆமே என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? மோசே, ஹாய் மாமா, இங்க வாங்க, என்னை யாரு நினைச்சீங்க, இங்க பாருங்க. அப்படி மாமனாரை இம்ப்ரெஸ் பண்ண ஒண்ணுமே பண்ணல. மாமனார்ட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. 18வது வசனத்துல, என் சகோதரத்துக்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக. வேற எதுவுமே கேட்கல, சொல்லல. இந்த வார்த்தையை கவனியுங்கள். இந்த தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில பூரணம் ஆகாம அதை எல்லாத்தையுமே விளம்ப கூடாது. அது யாரா இருந்தாலும் விளம்ப கூடாது. ஆமென், ஆமென். இந்த முச்செடி எரிந்ததை எத்தனை பார்த்தாரா? இல்ல. சிப்பரோல் பார்த்தாங்களா? இல்ல. நீ மட்டும் தான் பார்த்த மோசே. இப்பொழுது மோசே உத்தரவு வாங்கி கொண்டு புறப்படும் போது கர்த்தர் மோசே கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதுதான் இந்த 40 வருட வெயிட்டிங் பீரியடுக்கான பதில். என்ன பதில்? 19வது வசனத்தை வாசியுங்கள். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த 40 இயர்ஸ் என்ன நடக்குது தெரியுமா? ஒரு புறம் மோசே உருவாக்கினாரும், இன்னொரு புறம் அவர் அவனுக்கு முன்னே போய் கோணலானதை செவையாக்குகிறார். ஆமென். என்ன லிஸ்ட் போட்டு தூக்குறாருங்க, லிஸ்ட் போட்டு தூக்குறார். மோசே, உனக்கு தெரியும், உனக்கு தெரிந்தது பார்வோன் மட்டும்தான் உன் பிராணனை வாங்க தேடுறான்னு. பார்வோன் இந்த பிளான் பண்ணதுமே எத்தனை பேர் எழும்புனாங்க தெரியுமா? உனக்கு தெரியாது. லிஸ்ட் போட்டு தூக்குறார். மோசைய மறைத்து வைத்து அவ்வளவு கதையை முடிச்சிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் கர்த்தர் அமைதியா இருக்கிறார், கர்த்தர் சும்மா இருக்கிறார். இல்ல, கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார்னா இந்த வேர்டை கேளுங்க, சத்துருவ மேலோட்டம் அல்ல, அடி விரலிருந்து தூக்குவார். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னோடு போராடினவர்களை ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி மேலோட்டமா தட்டிட்டு விட மாட்டா. உன் பிராணனை வாங்க தேடுகிற 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 5:1. பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரில் இருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள்.
அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். ஆமென். அதாவது தாகோனை வழிபடுறவங்களுக்கும் பரலோக தகப்பனை வழிபடுறவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, தாகோனை வழிபடுறவங்க அவங்க தெய்வத்தை அவங்க ஸ்தானத்துல வைக்கிறதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களை தேவன் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்த போது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. ஆமென். தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாய். கைகளை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிரியை கர்த்தர் இன்னைக்கும் செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்புறவங்க நல்ல ஆர்ப்பரிப்போடு இந்த பெலிஸ்தரை பாத்தீங்களா, டெய்லி காலையில் எழும்பி எங்க வராங்க? கோயிலுக்கு. எங்க வராங்க? நமக்கு காலையில் எழும்பணுமா? அந்த ஆன்லைனை தட்டி விடு. இத்தனைக்கும் அவங்க தெய்வம் கீழே விழுந்து மூக்கு உடையுது. இருந்தாலும் கர்த்தர் எங்க போய் அடிக்கிறார் பாத்தீங்களா? சும்மா சொல்லலங்க, உன்னை தொடுகிறவன். அதனால நீங்க லிஸ்ட் போடாதீங்க, அவர் லிஸ்ட் போடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி அனுப்புறார் பாரு. ஏன் ஆண்டவரை இன்னும் என்ன அனுப்ப மாட்டேங்கிறீங்க? ஏன் ஆண்டவரை எனக்கு ரூட்? நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை அதை எப்படி சொல்றார் தெரியுமா? கோரேசுக்கு கையை பிடிச்சு பாரு, நான் போறேன், நான் போய் கோணலானதை செவ்வையாக்கி அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலும் கொடுப்பதற்காக இருப்பு கதவுகளை உடைத்து வெண்கல தாழ்பால்களை முறித்து போடுவேன். இப்ப பாருங்க, கர்த்தர் உள்ள போய் அடிக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்கு பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. நேத்து வர காலையிலான எங்க போயிருவாங்க? இப்போ அந்த வாசற்படியே கைகளை உயர்த்தி வர ஆமேன் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்கிறார். என்ன இருக்கு உண்மையில? மோசைக்கு போய் என்ன இருக்கு? மோசே கையில என்ன இருக்கு? தன்னுடைய ஆடா இருந்தா சொல்லிருப்பான் கொஞ்சம் ஆடுகள் இருக்குன்னு. அதுவும் யாருக்கு ஆடு? தன்னுடையதுங்கிற ஒரு கோல். ஆண்டவரே போடு. அந்த கோலால அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனால போட்டான். ஆமென். சும்மாலாம் நம்ம போட மாட்டோம். எது நமக்கு வேண்டாமோ அதெல்லாம் அம்மா ஏதாவது இருந்தா தாங்கம்மா, உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷா லெக் பீஸ் எடுத்தா கொடுப்போம். பழையது ஏதாவது இருக்கா பாரு. நம்ம ஈஸியா எதை வெளியே போடுவோம் தெரியுமா? நமக்கு வேண்டியதில்லை, நமக்கு வேண்டாதது. மோசைய கர்த்தர் இங்க பாரு, நான் உன்கிட்ட டீல் பண்ணும் போது நீ எதுவும் பிடிச்சு வைக்க கூடாதுன்னா நானே ஒவ்வொன்னா உன்னை விட்டு. இப்ப என்ன இருக்கு உனக்கு? ஆடை போட்டா மாமனார் போட்டுருவாரு, வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா அவருக்கு ஆடு. என்ன இருக்கு? ஒரு கோல் போடு. மோசே நீ போ. 40 வருஷம் எங்க ஆண்டவரை போனீங்க? மோசே 40 வருஷம் நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியாது. ஒரு வார்த்தையை சொல்றேன், உன் பிராணனை வாங்க தேடின ஒருத்தர் கூட எனக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது மோசே புறப்படும் போது 20வது வசனத்தில் தேவனுடைய கோலையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21வது வசனத்தில் கர்த்தர் சொல்லும் வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற, நான்
உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவும். என்னது? மோசே எத்தனை அற்புதம் பார்த்தார்? ஒரே ஒரு அற்புதம். ஆனா கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? கரெக்ட், சத்தமா சொல்லுங்க சகோதரி. அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி, பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கை. அற்புதம்னாலே ஆச்சரியம் இல்லங்க, அற்புதம்னா எச்சரிக்கை. அதாவது இந்த அற்புதத்தை செய்யணும் மோசே செஞ்சிருவார், ஏன்னா ஆல்ரெடி செஞ்சது. அற்புதங்கள்னா இன்னும் நிறைய இருக்கு, எதுவுமே மோசே இதுவரை செய்யல, பார்க்கல, என்ன ஆகும்னு தெரியல. முதல் அற்புதம் நடந்த போது மோசே துள்ளி குதித்து தேவனை மகிமைப்படுத்தினானா? கோளு பாம்பா மாறினது மோசே என்ன செய்தான்? ஆமென். 3வது வசனம் 4:3. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. 4:3. அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிட்டு. மோசே அதற்கு விலகி ஓடினான். கர்த்தர் எதற்கு இதை காட்டினார்? இது எங்க போய் காட்டணும்? பார்வோன் சமுத்திரத்துல காட்டணும். அப்ப இதை பார்வோன் சமுத்திரத்துல காட்டும் போது யார் விலகி ஓடணும்? பார்வோன் ஓடணும். ஆனா கர்த்தர் இப்ப டெமான்ஸ்ட்ரேட் பண்றார், இங்க பாரு, நீ இதை செய், இப்படி செய்யணும். இவர் போட்டதும் ஆளை காணும். ஆமென். இது நம்ம சிலர் தான். இயேசு நாமத்தில் பிசாசே போக மாட்டேன், நான் போறேன் போ. இவரு கோலை போட்டு கோல் எதுவா மாறுது? சர்ப்பமா மாறுது. மாறினதும் இவர் பார்த்தாரு, இவர் ஓடுறார். இங்க வாங்கி வா, ஓடுவான்னு தெரியும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் உருவிட்டார். எதை? பாதரட்சைய. அங்க ஃபுல்லா முள்ளு செடி, ஃபுல்லா முள்ளு. நீ எங்க ஓடுவேன்னு எனக்கு தெரியும். அவன் இவர் ஓடுறாரு, இங்க வா. இப்போ இந்த இடத்துல ஒவ்வொன்னா காட்டினா, மோசே உன் கையில் இருக்கு. இப்பதான் அவன் முகாந்திரம் தெரிகிறது. என்ன முகாந்திரம்? இந்த கோல் மிஸ் ஆகிடக்கூடாது. நல்ல கவனமா கேளுங்க. நான் எல்லா ரெஃபரன்ஸை எடுத்து வாசிக்கவில்லை, டைம் போயிட்டு இருக்கு. இப்போ மோசே போகிறார், ஜனங்களை போக விடு. இது நடுவில் ஜனங்களுடைய பரியாசம், ஜனங்களுடைய நிந்தை. மோசையை கேட்கிற, ஏன் அனுப்புனீங்க ஆண்டவரே? என்ன ஏன் அனுப்புனீங்க? 5வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசியுங்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும். 20வது வசனத்தில் அவர்கள் பார்வோன் சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கு எதிர்பட்டு அவர்களை பார்த்து என்ன சொல்ல, உன் கர்த்தர் உங்களை நியாயம் தீர்க்க கடவர். கடினமான வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க ஜனங்க. உங்களால எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? மோசே, மறந்துடாத, நீ ஆரம்பிக்கும் போது நானும் நீயும் மட்டும்தான். பேசுறவங்க பேசட்டும், சொல்றவங்க சொல்லட்டும், அது உன் காதுல வேண்டாம். எச்சரிக்கையாயிரு, உன் கையில தான் அற்புதங்களே இருக்கிறது. உன் கையில தான் அற்புதங்களே இருக்கிறது. இப்பொழுது கோல் கீழே போடப்படுகிறது. அது எதுவா மாறுது தெரியுமா? சர்ப்பமாய் மாறுகிறது. சர்ப்பமாய் மாறினது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன். கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். எங்கிருந்து அடிப்பார் தெரியுமா? அடி வேர்ல இருந்து. இப்போ யார் வரா தெரியுமா? இதுவரை யாரும் வரவில்லை. இதுவரை இஸ்ரவேலரை ஒடுக்க வந்தவர்கள் ஆளோட்டிகள். ஆனா மோசே இப்போ ரீ என்ட்ரி கொடுத்ததும் யார் என்றாகிறாங்க தெரியுமா? மந்திரவாதிகள். உனக்கு விரோதமாய் மந்திரவாதங்கள், உனக்கு விரோதமாய் பில்லி சூனியங்கள், உனக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கிறதென்றால் புரிந்து கொள், உனக்குள் இருந்த அவருடைய வல்லமை வெளிப்பட துவங்கி விட்டது என்ற அர்த்தம். 400 வருஷம் அடிமையா இருந்தாங்கல்ல, மந்திரவாதிங்க வந்து அடிமைப்படுத்தினாங்களா? இல்ல, இவெல்லாம் உள்ள இருந்து வேலை செஞ்சிட்டு இருந்தான். வெளியே வந்ததில் ஆளோட்டிகள்.
அதாவது அவங்க வேலைக்கு நியமிக்கப்பட்டவங்க இஸ்ரவேலரை ஒடுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப மோசே என்றானதும் 11:7-11 அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் அதுவரை உள்ள மறைஞ்சிருக்கிறாங்க, நிறைய மறைஞ்சிருக்கிற மோசே முகாந்திரத்தை அறிந்து கொள். நீ இந்த ஆளோட்டி அடிக்க பாக்குற. 40 வருஷத்துக்கு முன்னாடி மோசே யார அடிச்சான் தெரியுமா? ஆளோட்டி அடிச்சான். ஆளோட்டி ஒரு எபிரேயனை அடிக்கிறான். அடிக்கிறத பார்த்து இவன் அவன் அடிக்கிறான். நீ இவன் அடிச்சாலாம் சால்வாகாது. நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கிடையாது. நீ அவனை பார்த்து முறைக்கு, அவன் உன்னை பார்த்து முறை. இதெல்லாம் நடக்காது மோசே. வெளியே வந்துரு, வெளியே வந்துரு, வெளியே வந்துரு. முகாந்திரம் அறிந்து செயல்படு. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், எகிப்துல எத்தனை மந்திரவாதி இருந்தாலும் அத்தனை பேர் வெளியே கொண்டு வருவார். நீ அதை விட்டுட்டு உன் கைய பலத்தை பார்த்து அவன் எப்படி அடிக்கலாம், இவன் எப்படி பேசலாம். இன்னைக்கு அநேகர் ஆளோட்டிகள் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன யூஸ், என்ன யூஸ்? உன்னால நிக்க கூட முடியல எகிப்துல. மாம்சீகமா யுத்தம் பண்ண நிக்க கூட முடியாது மோசே. உன்னால எகிப்துல உன்னால நிக்க முடியாம எப்படி தேவ திட்டம் நிறைவேறும்? நீ வெளியே வரணும், வெளியே வரணும். வா, உன் கையில நான் கொடுத்தத பாரு. ஆமே ஆமே, நீ ஆளோட்டி அடிக்கிற. ஹல்லேலூயா. அந்த ஆளோட்டிக்கு பின்னாடி இந்த செயல்படுகிறவன் பார்வோன், அவனை இயக்குகிறவர்கள் மந்திரவாதிகள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்க நிறைய, நான் நல்லது தானே பேசுறேன், நான் நன்மை தானே செஞ்சேன், நான் இதுதானே பண்ண. ஆனா மந்திரவாதிக்கு தொடவே இல்லையே, இதுவரை வரலையே வெளியே, இதுவரை வரலையே. மோசே, நீ இன்னும் பல அற்புதம் செய்யல, உன் கோலை சும்மா அப்படி போட்ட, நீ தொடங்க தான் செஞ்ச மோசே. அவ்வளவு பேரும் வந்துட்டான் பாத்தியா, அவ்வளவு பேரும் வந்துட்டான் பாத்தியா. அதன் அர்த்தம் என்ன? இப்பதான் நீ சரியான லைனையே பிடிச்சிருக்கேன்னு அர்த்தம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உன் கூட இருக்கிற பயணிக்கிறவன் உனக்கு விரோதி அல்ல. உன் வீட்டுல தங்கி இருக்கிறவன் உனக்கு விரோதி அல்ல. உன் கூட ஆராதிக்கிறவன் உனக்கு விரோதி அல்ல. உன் கூட வேலை பார்க்கிற உனக்கு விரோதி அல்ல. இதற்கு மறைவா இருந்து கிரியை செய்கிற அந்தகார பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே அது நிர்மூலமாவதாக. ஜீசஸ். நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் யுத்தம், அத்தனை மந்திரவாதிகள் வந்தாங்க. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படியே செய்தார்கள். அடுத்த வசனம், அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலம் அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. கேட்கலாம், ஏன் ஆண்டவர் அலோவ் பண்ணீங்க? அது எப்படி ஆண்டவர்? மந்திரவாதிகள் கோல் சர்ப்பமா மாற நீங்க அலோவ் பண்ணீங்க. கர்த்தர் அனுமதிக்காம ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா பாகாலின் தீர்க்கதரிசிகள் அக்னி இறக்க முயற்சித்தார்கள். கர்த்தர் அனுமதித்தாரா? இல்ல. ஆனா இங்க அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? வெளியே வந்தாச்சுல, இனி உள்ள போக கூடாது, இனி உள்ள போக கூடாது. திரும்ப கோல் எடுக்கும் போது மோசே கையில மட்டும்தான் கோல் இருக்கும். அவன் ஒருத்தன் கையில அந்த கோல் இருக்க கூடாது. அதிகாரத்தை பிடுங்கிறான். அதிகாரம். ஆமே. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். ஆனா வாய்க்காது. நீ ஆளோட்டி அடிச்சு 40 80 100 போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியோடு. ஹல்லேலூயா. அவ்வளோத்தையும் விழுங்குறான். எவ்வளவு ட்ரெயினா இருக்கிறான் பாருங்க அங்க மந்திரவாதிகள். ஆனா இவன் ஒருத்தனுடைய கோல் விழுங்கிட்டு. சில நேரத்துல கோல் விழுங்கினாலும் 13வது வசனம், கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். காரியம் நடக்கல. யுத்தம் முடிஞ்சு நினைச்ச காரியம் நடக்கல. பல நேரத்துல இந்த இடத்துல தான் நம்ம சோர்ந்து போகிறோம். யுத்தத்துல ஜெயிச்சிருவோம், ஆனா நினைச்ச காரியம் நடக்காது.
யுத்தத்துல வின் பண்ணிடுவோம். நினைச்ச காரியம் நடக்காது. நினைச்ச காரியம் நடக்காம போகும்போது நாம செய்கிற காரியங்கள்ல ஒன்று என்ன தெரியுமா? அந்த கோலை தூக்கி போட்டுருவோம். நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நான் எதுக்கு போராடணும்? நான் எதுக்கு அந்நிய பாஷையில ஜெபிக்கணும்? நான் எதுக்கு அதிகாலையில ஜெபிக்கணும்? கோலை தூக்கி போட்டுருவோம். புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டார், பார்வோனுக்கு முன்பாக உன் கையில் கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் யாவையும் செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. யுத்தம், ஒரு காரியத்தை யுத்தம் பண்ண நினைச்சது நடக்கல, உடனே நீ கோலை கீழே போட்டுட்ட. இன்னைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தையை அந்த கோலை திரும்ப எடு. ஏன் பேசுறாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க. காலமே நீ பார்வோனிடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான், நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை கையிலே பிடித்துக் கொண்டு. ஆண்டவரே, அதை நான் உடைச்சது. ஆண்டவரே, ஏன் உடைச்ச? அது நான் நினைச்சது மாதிரி நடக்கல, உடைச்ச இல்ல. கர்த்தர் கேட்கிறார், எங்க நான் உனக்கு கொடுத்த கிருபை எங்க? நான் உனக்கு கொடுத்த அபிஷேகம் எங்க? நான் உனக்கு கொடுத்த தாளந்து எங்க? நான் உனக்கு கொடுத்த அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் எங்க? நான் உனக்கு கொடுத்த அந்த கிருபை வரங்கள் எங்க? அதை வச்சுதான் போராடுன. சர்ப்பமா என்ன தெளிவா சொல்றாரு பாருங்க. அதை எடு, அதை எடு. ஆண்டவரே, நான் ஒன்றிலே தளர்ந்துட்டேன்பா. இல்ல, அடி. இந்த கோலை போடுறதுக்கு மட்டும் இல்ல உன் கையில கொடுத்தது. இந்த கோலை வச்சு நதி அடிக்கணும். இந்த கோலை வச்சு புழுதியில அடிக்கணும். இந்த கோலை வச்சு நதியை பிளக்கணும். உன் கையில தான் அந்த அற்புதத்தை கொடுத்திருக்கிறேன். ஒரு காரியத்துக்காய் இந்த காலை வேளையில பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தீர்க்கமுமாய் இடைப்பட்ட வார்த்தை இதுதான். 5 நபர்களை வைத்துதான் நான் செய்து கொண்டு வந்தேன். ஆனா மோசையோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா ஆவியானவர் தேவையான ரேமாவை கொடுத்துட்டான். ஒரு காரியத்துக்காய் போராடி நினைத்தது போல நடக்கவில்லை என்றதும் எத்தனையோ பேர் அந்த கோலை திரும்ப கையில எடுக்கல. இனி நான் ஆவியில போராட மாட்டேன். இனி நான் இந்த காரியத்துக்காக உத்தரவாதம் எடுக்க மாட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எடுக்கலன்னா உன் கண்ணுக்கு முன்னாடி இந்த ஜனங்க அடிமைத்தனத்திலே மாண்டு போவார்கள். இல்ல, சில காரியங்கள் நீ நினைத்தது போல நடக்காமல் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய செயல் என்ன தெரியுமா? இங்க வேகமா இந்த வசனங்களை வாசியுங்கள். அதனுடைய 8:18. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போய். கர்த்தர் எங்கிருந்து அடிச்சிட்டு வரார் பாருங்க. அவர்களால் கூடாமற் போயிட்டு. 9:11. அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாது. மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கவே முடியல. இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். தெரியாது நமக்கு. நம்ம நல்லா தான் ஜெபம் பண்றது போல நல்லா தானே ஜெபம் பண்றோம். ஆண்டவர் புதிய பாஷைகளை கொடுத்தாரு, கிருபைகளை கொடுத்தாரு. ஒரு மணி நேரத்துல முடிய வேண்டிய ஜெபம் 2 மணிக்கு 3 மணிக்கு போகுது. அடுத்த நாள் பார்த்தா அவன் இருதயம் கடினமா இருக்கும். அப்படியே தான் இருக்கும். ஒரு மாற்றம் கிடையாது. உடனே எதுக்கு ஜெபம் பண்ணி, என்னத்தை ஜெபம் பண்ணி? இல்ல, ஆண்டவர் கேட்பார், சர்ப்பமாய் மாறின அந்த கோலை எடுத்துட்டு வா. ஐயோ ஆண்டவரே, அதை நான் உடைச்சிட்டியா? மந்திரவாதிங்க திருப்பியும் செய்யறாங்க. அவங்களால செய்ய முடியாம போயிட்டு அதுக்கப்புறம் விடல. எந்த நிலை கொண்டு வரான்னா மந்திரவாதிக்கு மோசைக்கு முன்னாடி நிக்க கூட முடியாது. திருப்பியும் கொண்டு வந்து பார்வோன் வீட்டுல அலறல் சத்தம். 80 வருடத்துக்கு முன்னாடி இஸ்ரவேலர் வீட்டுல பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொலை செய்யப்பட வேண்டும் என்று இந்த அலறல் சத்தம் கேட்டது. இப்பொழுது பார்வோன் வீட்டுல கேட்குது, எகிப்தியர் வீட்டுல கேட்குது. விடல ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை பிளக்க வைத்து இஸ்ரவேலருக்கு புதிய வழியை திறக்க வைத்து அதிலே எந்த பிள்ளைய நைல் நதியில மூழ்கடித்து சாகடிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அவனை மட்டுமல்ல, அவன் சேனை முழுவதையும். அதுதான் சொன்னேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுனா சத்துருவின் அடிவேர்ல கை வைப்பான். குழந்தைகள் எல்லாம் வேற. அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறந்தாங்களா, நைல் நதியில தூக்கி போட்டாங்களான்லாம் தெரியல. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா கண்டிப்பா பிள்ளைங்க பிறந்திருப்பாங்க. எத்தனை குழந்தைகள் இப்படி தூக்கி போட்டிருப்பாங்க. அதை பார்த்து ரசித்தான். இப்பொழுது இஸ்ரவேலரை நிக்க வச்சு கர்த்தர் காண்பித்து கொடுத்தார்.
ஹல்லேலூயா. எகிப்தின் ராஜா ஒரு செயலை செய்து ஒன்னு அளவைத்தான். உன்னுடைய ராஜா அதற்கு பதிலை கொடுக்க போகிறான். ஆனா மோசே முகாந்திரத்தை அறிந்து கொள், இந்த கோலை கீழே போட்டுறாத, கோலை கீழே போட்டுறாத. உன்னுடைய ஆதியில் அனுபவம் எங்கே? நீ போராடி நினைத்தது நடக்காதது கோலை கீழே போட்டு நிக்கிற. கர்த்தர் கேட்கும் போதுல உன் கோலை எடுத்து மோசே எப்படி நிப்பார்? எத்தனை அவமானங்கள் தெரியுமா? ஆரோனே எதிர்த்து பேசிட்டானே, இவன்ட்ட மட்டும் தான் அவர் பேசுவாரான்னு. சொந்தக்காரங்க பார்வோன் துரத்தி விட்டானா, எத்தனை அவமானங்கள். எகிப்தின் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனை பார்த்துட்டு வக்கீல் கொடுத்துக்காததும் வருத்தத்துல வந்துட்டு இருக்கும் போது மோசே ஆரோன் வழியில நிக்கிறாங்க. மோசையை பார்த்துட்டு உன்னாலதான் ஆண்டவர் உனக்கு அதுக்கான நியாய தீர்ப்பு தருவான்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன வலி, அதெல்லாம் தாங்கிட்ட. என்ன ஆண்டவர் இந்த ஜனங்க எப்படி பண்றாங்க? மோசே ஒன்றை புரிந்து கொள். இந்த வார்த்தையை சொல்லி நான் இங்கே ஜெபிக்க விரும்புகிற சபையை கேளுங்கள். மோசைக்கு புதிய துவக்கம் ஆரம்பிக்கும் போது யார் 2 பேர் மட்டும் இருந்தாங்க தெரியுமா? கர்த்தரும் மோசையும். மோசையின் முடிவில் மோஸ்கே பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே யார் 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க தெரியுமா? கர்த்தரும் மோசையும். இதுதாங்க லைஃப். இதுக்கு இடையில தான் நிறைய பேர், இதுக்கு இடையில தான். இந்த இடையில இருக்கிறவர்களுக்காக கர்த்தர் உன்னை நம்பி தந்த அவருடைய பொறுப்பை கீழே போட்டுறாத. மோசே மலைக்கு ஏறும்போது ஜனங்கள்லாம் கீழே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மோசே மலை ஏறலையா? ஏறினார். ஆனா மோசே கொண்டு செய்ய வேண்டியது இன்னும் இருக்கிறதுனால ஏறினார், இறங்கினார். ஒரு விசை மலை ஏறினார், பிரமாணத்தோடு இறங்கினார். இன்னொரு விசை மலை ஏறினார், பிரகாசத்தோடு இறங்கினார். ஓட்டம் முடிந்தது. இப்பொழுது மோசே வாங்குகிறார். பிஸ்காவின் கொடுமுடியில் மோசே ஏறும்போது அங்கே கர்த்தர் மோசைக்கு அப்படியே காட்டி கொடுக்கிறார். அந்த இடத்துல கர்த்தரும் மோசையும். மோசே புதிய ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது ஒரே பர்வதத்தில் கர்த்தரும் மோசையும். பிஸ்காவின் கொடுமுடி முடிவு கர்த்தரும் மோசையும். இதற்கிடையில தான் ஆரோனு, மிரியாம், யோசுவா, காலேபு இவங்க எல்லாம் இடையில போயிருவாங்க. விசுவாசத்தின் துவக்கமும் விசுவாசத்தின் முடிவும் அவர் ஒருவரே. ஒரே பர்வதத்திலே நமக்கு ஒரு துவக்கத்தை கர்த்தர் தந்திருக்க, பிஸ்காவின் கொடுமுடியில் நாம் ஏறுவதற்கு முன்பதாக நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிக்க விரும்புகிறார். அதனாலதான் என்றோ நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு பறிக்கப்பட வேண்டியது கர்த்தர் விட்டு கொடுக்காமல் இன்னும் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிறார். நாளை பிஸ்காவின் கொடுமுடியிலே அந்த மகிமையிலே நாம் அவரை சந்திக்கும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முகாந்திரம் அறிந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்கள் கையில கொடுத்த கோலை நீங்க போராடுறீங்க, யுத்தம் நடக்குது. ஆனா நினைச்சது பார்வோன் நான் செய்யல. மந்திரவாதி கதை முடிஞ்சினாலே பார்வோன் கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா எகிப்து மொத்தமே எதை டிபெண்ட் பண்ணிருப்பாங்க தெரியுமா? மந்திரம். இன்னைக்கும் எகிப்தின் மந்திரவாதிகள் தான் வேர்ல்டுலயே அதிகமாய் மந்திரம் செய்கிறவர்களாம். இந்த பிரமிடுக்குள்ள இருந்தெல்லாம் மந்திரம் பண்ணுவதாக சொல்லுகிறார்கள், தெரியவில்லை. இது இன்னைக்கு இல்லை. இல்லைன்னா பாருங்க, ஒவ்வொருத்தனும் கோலை ஏதோ மாத்துறான், பாம்பா மாத்துறான். அதாவது சில நேரத்தில் நமக்கே தோணும், ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரத்தின் கோலை சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வைப்பார். வைக்க வச்சுட்டு ஒரே ஒரு கோலை துளிர வைக்கிறார். ஆனா பார்வோன் மந்திரவாதி எல்லா கோலுமே பாம்பாமா இருக்கு. சில நேரம் தோணும், இங்க இருக்கிறத விட அங்க போனாலே நல்லா இருக்குன்னு தோணும். போயிடாதீங்க, காணாது, திரும்ப கோலாகாது. பாம்பு கடைசி வரை பாம்பு தான். அங்கெல்லாம் அப்படி இல்லை, அங்க யாருக்கோ ஒரு ஆளுக்கு தான். அந்த விசுவாசி ஓகே, அந்த பாஸ்டர் குடும்பம் ஓகே. ஆனாலும் ஆனா அங்க பாரு, எல்லா கோலுமே பாம்பா இருக்கு. இல்ல, ஆண்டவருக்கு தெரியும். உன் கையில
எவ்வளவு நாள் உலர்ந்திருந்தாலும் துளிர் வைக்கும் நாள் வரும்போது ஒரே இரவுல உன் கதையை மாற்ற என் கர்த்தர் வல்லவர். அதே நேரத்தில் உன் கையில் கொடுக்கப்பட்ட இந்த அற்புதங்கள் இதை செய்வதற்கு எல்லாரும் உங்க கையை பாருங்க, சும்மா பாருங்க. இந்த கையில அவர் கொடுத்திருக்கிறார். அது எப்படிங்க இந்த கையில கொடுப்பார்? எப்ப கொடுத்தாருன்னு சொல்லவா? அந்த கையை வச்சு இந்த கையை, யாக்கோபே நான் உன் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே நான் உனக்கு, அப்படி பிடிக்கும் போது இங்க பாஸ் ஆயிட்டு. ஜனங்க பாடுனது மோசையின் கையை அல்ல, ஜனங்க பாடுனது கர்த்தரின் கையை. ஆனால் அதை கர்த்தர் யார் கை வச்சுதான் செய்தார் தெரியுமா? மோசே. அதனால சோர்ந்து போகாதீங்க, எழுந்து போரடி சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. கர்த்தர் உங்களை மகிமை உள்ள சாட்சியாய் நிறுத்துவாராக. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை இன்னைக்கு வந்துரு, திரும்பி வந்துரு. அதுதான் மோசே கிட்ட கர்த்தர் சொன்னார். மோசே கிட்ட கர்த்தர் சொன்னார், உன்னை அனுப்புறேன் வா. மோசே வரமாட்டேங்கிறான், நீ வா. இன்றைக்கு பகல் வேளையில சபையை பார்த்து இங்க இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, அன்பு உள்ளமே, ஆன்லைன்ல இருந்து எங்க இருந்து பாக்குறீங்கன்னு தெரியல, உங்க கையில கொடுக்கப்பட்ட கோலை நீங்க கீழே போட்டுட்டீங்க. ஜெபம் என்கிற கோல், விசுவாசம் என்கிற கோல், ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற, ஆமென், போராடுகிற அந்த கோல் எல்லாம் கீழே போட்டுட்டு இருக்கிறீங்க. திரும்ப எடுத்துட்டு வா. கர்த்தர் செய்கிற அதிசயமான செயல்களை நீ பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு வாழ்நாளை எல்லாம் ஓ வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவார் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர். வருவார் வல்ல ஆண்டவர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் திரும்ப அழைக்கிறார். மோசே அழைத்தது போல ஆண்டவரே என் கையில நீங்க கொடுத்தது, ஆமென், அது நிறைவேறணும், அது நிறைவேற்றப்படணும். சிலருடைய பேச்சுகள், சிலருடைய செயல்கள் என்னை தூரமாய் ஓடி போக வைக்குது, ஒதுங்க வைக்குது. இல்லப்பா, இன்னைக்கு வெளிப்படுத்திட்டீங்க. என்னுடைய ஆரம்பத்திலையும் நீங்க மட்டும்தான், என் முடிவிலையும் நீங்க மட்டும்தான். நான் நிக்கணும் ஆண்டவரே, முகாந்திரம் அறிந்து செயல்பட எனக்கு கிருபை தாரோன்னு கேட்கிறவங்க 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்து. நீர் என்னை பாரு. அர்ப்பணித்தேனா அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா, என் ஆவி பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர். நீர் எங்களை நேசிக்கிறீர், நீர் சபையை நேசிக்கிறீர். எனவே வேண்டிய வார்த்தைகளை தந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். உம்முடைய அன்புக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லப்பா. உங்க பாதம் பணிந்து முத்தமிட்டு எங்களை தாழ்த்துகிறோம். எஸ் லார்ட், காரியம் என்ன, முகாந்திரம் என்ன என்று அறிந்து செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையும் உணர்வுள்ள இருதயத்தையும் தேவ ஞானத்தையும் தேவ தயவையும் பலத்தையும் தந்து கர்த்தர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தும். மோசே ஓரே பர்வதத்தின் ஆரம்பத்தில் உம்மோடு மட்டுமல்ல, இந்த பிஸ்காவின் கொடுமுடியிலும்
உம்மோடு எங்கள் ஆரம்பமும் நீர்தான், எங்கள் முடிவும் நீர்தான். இந்த நிலையில் எங்கள் ஓட்டம் தொடர எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கு விரோதமாய் போராடுகிற, ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை நீர் வேரோடு அறுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே காத்துக்கொள்ளும், கிருபை உண்டாக பண்ணும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே.